இங்கே இந்த பாட்டி அவங்க ஹஸ்பண்டுக்கு டீயை போட்டு கொடுத்துட்டு 2 பேரும் உட்காந்து கிண்டல் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்தில் ஒரு பேனை எடுத்துட்டு அந்த பாட்டி எதையோ தேடுறாங்க. அவங்க ஹஸ்பண்டோ ஒரு பேப்பர் எடுத்து இது தானே தேடுறேன்னு சொல்லி கொடுக்குறாரு. இவங்களும் என்னென்ன வாங்கணும்னு சொல்லி ஒரு லிஸ்ட்டை போட்டுட்டு வெளியே எட்டி பார்க்குறாங்க. மழை நின்றுச்சு, நான் இப்போயே கடைக்கு போயிட்டு வரேன்னு சொல்லி பேக் எடுத்துகிட்டு போகிறாங்க. புருஷனோ கூப்பிட்டு இந்த பேப்பரை மறந்துட்ட பாருன்னு சாரிங்கன்னு சொல்லி அதையும் வாங்கிட்டு போகிறாங்க. போகிற வழியில் ஒரு வீட்டில் செம்பருத்தி பூ இருக்குது. அதை பிச்சு பேகுக்குள்ளே போட்டுக்கிட்டு ஒரு பொண்ணையும் மீட் பண்ணுறாங்க. அவங்ககிட்ட பேசிட்டு கடைக்கு போகிறாங்க. கடையில் லிஸ்ட்டை கொடுத்து வாங்கிட்டு இருக்காங்க. அங்கே இருக்க லேடி கேட்குறாங்க நல்லா இருக்கீங்களான்னு சொல்லி. நல்லா இருக்கேன்னு உடனே அவங்க கிளம்புறாங்க. அப்போ கடைக்காரர் சொல்கிறாரு ஏதோ தாத்தா இருக்கிறதுனால இந்த பாட்டி கொஞ்சம் நிம்மதியாக இருக்காங்கன்னு சொல்லி. திரும்பி வர வழியில் ஒரு வீட்டில் மறுபடியும் வந்து செம்பருத்தி பூவை பார்த்த உடனே அதை பறிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு குட்டி பையன் எட்டி பார்த்துட்டு பாட்டி திருட பார்க்குறீங்களா, திருடன்னு கத்துறான். இவங்களும் அங்கேருந்து பயந்து போய் ஓடி வந்துடுறாங்க. அந்த பயத்திலே இந்த பாட்டிக்கு எந்த வீடுன்னு மறந்து போயிடுச்சு. அப்போ தான் அந்த எழுதி வச்ச பேப்பர் எடுத்து பார்த்தா இவங்களோட வீட்டு அட்ரஸ் அதில் போட்டிருக்கு. அதை வச்சு கரெக்டாக அவங்க வீட்டுக்குள்ளே போகிறாங்க. இவங்க வீட்டுக்குள்ளே ஒரு செம்பருத்தி செடி இருக்குது. எடுத்துகிட்டு வந்த பூவை அதை பார்த்த உடனே குழம்பி போய் தூக்கி போட்டு வீட்டுக்குள்ளே போகிறாங்க. ஹஸ்பண்டும் டீ எடுத்துகிட்டு வந்து தராரு. இவங்க பேக்கில் ஆல்ரெடி வாங்கின பொருளையே திருப்பி வாங்கி வச்சுருக்காங்க. சில பொருள்லாம் ரொம்ப பழசாக இருக்குது. இந்த பாட்டிக்கும் எல்லாத்தையும் மறக்கிற வியாதி இருக்குது. இதெல்லாம் வெளியே தெரிஞ்சிடக்கூடாதுன்னா அப்பப்போ கடைக்கெல்லாம் போயிட்டு வராங்க. ஆனால் அவங்க புருஷனுக்கு மட்டும் தான் தெரியும் இவங்க எல்லாத்தையும் மறக்கிறாங்கன்னு சொல்லி. இவங்க கேட்குறாங்க எல்லாரையும் என்ன ஒரு மாதிரி பார்க்குறாங்க, நம்ம 2 பேரும் வித்தியாசமான கப்புலா, எப்படி பார்த்தா என்ன நம்ம 2 பேரும் சந்தோஷமாக தானே இருக்கோன்னு அவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க. ஹஸ்பண்ட் சொல்கிறாரு அடுத்த மாதம் நம்ம பையன் வரேன்னு சொல்லியிருக்கான். ஆமாம் அவனுக்கு ஸ்கூல் லீவில் நம்மளை பார்க்க வருவான்லன்னும் போது ஸ்கூல் லீவா அவனுக்கு 40 வயசு ஆச்சு, உன்னை பார்க்கறதுக்காக வரேன்னு சொன்ன உடனே ஓ அப்படியா, எப்படி பார்த்தாலும் அவன் நம்மளுக்கும் குழந்தை தானேன்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. பேக்கில் செம்பருத்தி பூ இருக்கே யார் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்தேன்னு கேட்டால் நம்ம வீட்லேயே அழகான பூ இருக்கும் போது நான் ஏன் வெளி வீட்டிலேருந்து எடுக்க போகிறேன்னு இவங்க சொல்கிறாங்க. நான் தான் தெரியாமல் கேட்டேன், மறதி வந்துருச்சு போல இருக்குது அப்படின்ன உடனே இவங்களும் கிட்ட வந்து நீங்கள் ரொம்ப மறக்கிறீங்க, நான் இல்லைனா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம்ல நான் இருக்கிறதுனால தான் நான் ரொம்ப சந்தோஷமாகவே இருக்கேன்னு அவர் சொல்கிறாரு. இந்த பாட்டியும் சிரிச்சுக்கிட்டே ஓ நம்ம வீட்டில் கூட பூ இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு போய் எடுக்கிறாங்க. கடைசி காலத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையாக இருக்கிறதே அழகு தானே.